ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையை நாம் முடிக்கும்போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் செய்ய போகின்றார் என்ற செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவிவிடவே நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மந்திராலயத்தை நோக்கி மக்கள் திரளாக வர ஆரம்பித்தார்கள். நாமும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசிக்கப் போகும் திவ்யமான காட்சியை நாளை பார்க்கலாம் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், அந்த பிருந்தாவன பிரவேசம் எனும் அற்புத நிகழ்வுக்குள் நாம் காலடி எடுத்து வைக்கலாம். சாலிவாகன சகம் 1593, அதாவது கிபி 1671 ஆண்டு, விரோதிகிருது வருஷம், ஸ்ராவண மாதம், கிருஷ்ணபக்ஷம், வியாழக்கிழமை அதிகாலை நேரம். துங்கபத்ரா நதிக்கரை திவிலோகப்பட்டது. இருள் சூழ்ந்த அந்த வேளையிலே எண்ணற்ற பக்தர்கள் துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோர் மனதிலும் இனம் புரியாத ஒரு துக்கம் கவித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசிக்கும் அற்புதமான காட்சியை எல்லோரும் கண்குளிர காணப்போகின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் முன்னதாகவே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வழக்கத்தை விட சற்று முன்பாகவே எழுந்து துங்கபத்ராவில் நீராடி மந்திரங்களை ஜபித்தவாறு வந்து நாமங்களை தரிசித்துக் கொண்டு பிருந்தாவனத்துக்கு முன்னால் அமர்ந்தார். ஸ்ரீ மூலராமனின் பூஜைக்காக ஸ்ரீ யோகீந்திரரின் மேற்பார்வையில் அனைத்தும் தயாராக இருந்தது. திவான் வெங்கண்ணர் ஒரு ஓரத்தில் சோகமே உருவாக நின்றிருந்தார். துங்கபத்ராவில் குளித்துவிட்டு பக்தர்கள் எல்லாம் மடியோடு ஸ்ரீ ராகவேந்திரன் முன்னால் வந்து அமர்ந்தார்கள். அந்த காலை நேரத்து சில்லென்ற காற்றும் சுகந்த சந்தன வாசனையும் ஸ்ரீ மூலராமர் பூஜைக்காக மலைபோல் குமித்து வைக்கப்பட்டிருந்த நறுமண மலர்களின் நல்மணமும் கூடியிருந்தோர் எல்லோருக்கும் தாம் சொர்க்கலோகத்தில் இருப்பதாகவே அவர்களுக்கு பட்டது. பக்தர்களின் கண்கள் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரையே மொய்த்துக் கொண்டிருந்தன. அடடா, நம்மூர் வழியாகவெல்லாம் திக்கு விஜயத்தின் போது வந்தாரே, ஆஹா, என்ன பிரம்ம தேஜஸோடு அமர்ந்திருக்கின்றார். இன்னும் எத்தனை நேரம் பார்க்க கொடுத்து வைத்திருக்கின்றதோ நமக்கு. பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்து விட்டால் அப்புறம் எப்போது நாமால் அவரை காண முடியும் என்று எல்லோரும் விசனத்தோடு அமர்ந்திருந்தார்கள். சிஷ்யர்கள் அனைவரும் கண்ணீர் வழிந்தபடி பூஜைக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டார்கள். ஸ்ரீ ராகவேந்திரன் கண்களை மூடி சிறிது நேரம் தியானம் செய்தார். ஸ்ரீ ராகவேந்திரனின் பிருந்தாவன பிரவேசத்தை காண பட்சிகளும் கூட மதில் சுவரின் மேல் வரிசையில் அமர்ந்திருந்தன. வெளியிலே இனிமையான மேலதாள நாயனங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த ரம்யமான நாதம் அனைவரது செவிகளிலும் திவ்யமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. தியானத்தை முடித்துக்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருந்த பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக தனது அருட்கண்களால் பார்வையிட்டுக் கொண்டே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் செய்தார். எல்லோரும் துக்கம் தாழாமல் பொங்கி வரும் விழிநீரை துடைத்துக் கொண்டு ஒருவாறு சமாளித்துக் கொண்டு சுவாமிகளையே பார்த்தவாறு இருந்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் மொத்தமாக எல்லோரையும் தமது திருக்கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார். பின்னர் தனது அருளுரையை துவக்கினார். அன்பார்ந்த பக்த கோடிகளே, உங்களை எல்லோரையும் பார்க்கும்போது மனதுக்குள் சந்தோஷம் எழுகின்றது. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே சில நாட்களுக்கு முன்பே இங்கே வந்து கூடிவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் சர்வ மங்களங்களையும் ஸ்ரீ மூலராமன் அருள்வான். நீங்கள் எல்லோரும் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் அனைவருமே சோகமாக உருவாக காணப்படுகின்றீர்கள். நான் உங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விடுகின்றேனோ என்று கவலைப்படுகின்றீர்கள். நான் எப்போதுமே உங்களுடைய எப்போதும் போல இருந்து கொண்டே இருப்பேன். பூத உடலோடு என்னை காண முடியாதே என்று விசனப்படுகின்றீர்களா? என்னால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஜீவ சரீரத்துடன் உங்களோடு நடமாடிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த கலியுக தர்மத்தை நானும் அனுசரிக்க வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய தீர்மானித்தேன். தர்மம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அனைவருமே அதை கடைபிடித்து ஒழுக வேண்டும். நானும் அதன் வழியே செல்ல வேண்டுமே தவிர நானே அதை மீறுவது சரியாகாது. அதனால் தான் குறிப்பிட்ட காலவரையானதும் நானே பிருந்தாவன பிரவேசம் செய்ய முற்பட்டேன். நான் பிருந்தாவனத்துக்குள் இன்னும் 700 ஆண்டுகள் ஜீவனோடு வாழப்போகின்றேன். இதன் அறிகுறியாக நாடெங்கிலும்
700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும். தூய பக்தியோடு என்னை நாடி வருபவர்களுக்கு அவர்களின் துன்பத்தை போக்குமாறு நான் இருப்பேன். இருந்த இடத்திலிருந்தே உண்மையான பக்தியோடு என்னை ஸ்மரித்தாலும் அவர்களின் இடர்களை களைந்து சௌபாக்கியத்தை அளிப்பேன். நீங்கள் எல்லோரும் தெய்வ பக்தியோடும் நல்ல எண்ணத்தோடும் பெரியோர்களிடத்தில் மரியாதையை கொடுத்தும் ஸ்ரீஹரி என்றென்றும் உங்களுக்கு நன்மைகளையே தருவார். ஆகையால் நான் சொல்லியபடி தெய்வ பக்தியோடும் பெரியோர்களிடத்தில் மரியாதையோடும் இருங்கள். ஸ்ரீ மூலராமர் பூஜையை இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப ஒவ்வொரு நாளும் அவரவரின் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் பொங்கி எழும். நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப ஒவ்வொரு நாளும் அவரவர்களின் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் சுபீட்சமும் ஏற்படும். உண்மையே பேசுங்கள், மற்றவர்களிடமும் உண்மையாக இருங்கள். வாழ்க்கை இனிமையாக அமைவதை நீங்கள் பார்க்கலாம். நான் பிருந்தாவனத்துக்குள் வாசம் செய்தாலும் உங்கள் அனைவரின் நெஞ்சிலும் வாசம் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் மீது உண்மையான பக்தி செலுத்தி என்னையே கதி என்று அடைபவர்களை நிச்சயம் கைதூக்கி விடுவேன். நான் பிருந்தாவன பிரவேசமாகும் இந்த நாளில் எல்லோருமே சோகமாக இருக்கக்கூடாது. இந்த நாளை சந்தோஷமான நாளாக கருத வேண்டும். சமாராதனையை போல் அனைவருமே வயிறார போஜனம் அருந்திவிட்டு செல்ல வேண்டும். இப்போது எல்லோரும் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் மனத்தை செலுத்துங்கள். இனி எப்போதும் தெய்வ பக்தியோடு இருங்கள். நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் தன்னுடைய அருளுரையை முடித்துக் கொண்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய